உடற்கல்வி உறவுகளே வணக்கம். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி பிசிக்கல் எஜுகேஷன் யூனிட் 1ல உள்ள நியூவெல்ஸ் ஆஃப் நியூவெல்ஸ் மாடல் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். நியூவெல்ஸ் வந்துட்டு மோட்டார் டெவலப்மெண்ட் பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. நியூவெல்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. நியூவெல்ஸ் மாடல் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட் ஆல்சோ நவுன் அஸ் த கன்சல்டன்ட் மாடல் பொசிஸ் தட் motor development is a dynamic process shaped by the interaction of three key factors. என்ன சொல்லியிருக்காங்கன்னா நியூவெல்ஸ் மாடல் வந்துட்டு மோட்டார் டெவலப்மெண்ட் ஆல்சோ நவுன் அஸ் த கன்சல்டன்ட் மாடல். இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட மாடல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது மோட்டார் டெவலப்மெண்ட்டை வந்துட்டு நியூவெல் மாடலை ஆல்சோ கன்சல்டன்ட் மாடல் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்காரு. கன்சல்டன்ட் அப்படின்னாலே கட்டுப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்துட்டு ஒரு டைனமிக் ப்ராசஸ் சேவ்டு பை தி இன்டாக்ட் ஆஃப் 3 கீ ஃபேக்டர்ஸ். முக்கியமான 3 ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இதில வந்துட்டு மோட்டார் டெவலப்மெண்ட்டை வந்துட்டு டைனமிக் ப்ராசஸ்னா மாறக்கூடிய ப்ராசஸ். ஒண்ணு மாற்றங்கள் இருந்துட்டே இருக்க மாரி சொல்லியிருக்காரு. ஸ்டாண்டர்டா இருக்காது, ஸ்டெபிலிட்டியா இருக்காது. மாற்றங்கள் இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னா 3 ஃபேக்டர்ஸ் 3 விதமா அதில மாற்றங்கள் இது பண்ணுது, இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அதில ஒண்ணு வந்து என்னன்னா, ஆர்கானிசம் தி ஆர்கானிசம் டிஸ்ஆர்கானிசம் இண்டிவிஜுவல் கன்சன்ட்ரைன்ட். அது வந்துட்டு ஒருத்தவங்க இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்குது. என்விரான்மெண்ட் கன்சன்ட்ரைன்ட் அது சுற்றுச்சூழலை பொறுத்து இருக்குது. அடுத்து வந்துட்டு டாஸ்க்னாலே ஒரு செயல்பாடு அதை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நியூவெல்ஸ் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்ன்ற மோட்டார் டெவலப்மெண்ட் வந்துட்டு கன்சன்ட்ரேட் டெவலப்மெண்ட் சொல்லலாம்னு சொல்றாங்க. இது வந்துட்டு 3 மாறக்கூடிய, அதாவது நிலையாக இல்லாம மாறக்கூடிய 3 முக்கியமான ஆ கீ ஃபேக்டர் கொண்டு இருக்குது. இது வந்துட்டு தி இன்டாக்ட் ஆஃப் தி 3 கீ ஃபேக்டர்ஸ். 1 வந்துட்டு இண்டிவிஜுவல் கன்சன்ட்ரைன்ட், 2 வந்துட்டு என்விரான்மென்ட் கன்சன்ட்ரைன்ட், 3 வந்துட்டு டாஸ்க் கன்சன்ட்ரைன்ட். அ இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில வந்துட்டு டாஸ்க், என்விரான்மென்ட், பெர்சன் வந்துட்டு இண்டிவிஜுவல் கன்சன்ட்ரைன்ட், என்விரான்மென்ட் கன்சன்ட்ரைன்ட், டாஸ்க் வந்துட்டு டாஸ்க் கன்சன்ட்ரைன்ட். இதில பாருங்க பெர்சன் அப்படின்னு பாருங்க. பெர்சன் வந்துட்டு ஷுட் வி ஹியர் ஹியர் திஸ் பெர்சன். இவங்கள இங்க கூட்டிட்டு போலாமா? இப்போ ஒரு பர்சன் இப்ப எங்கேயாவது ஒரு மேட்ச்சுக்கு கூட்டு போறோம் அப்படின்னா, நல்லா விளையாடுறவங்கள கூட்டு போவோம். அப்ப அவங்கள அங்க கூட்டு போக முடியுமா? அப்படின்னு வந்துட்டு அவங்க இண்டிவிஜுவல பொறுத்து தான் நம்ம என்ன டிசைட் பண்ண முடியும். அது வந்துட்டு இண்டிவிஜுவல் கன்சன்ட்ரெயின்ட்ல வருது. அப்புறம் கேன் திஸ் பர்சன் சக்சீட் ஹியர். அப்ப அந்த பர்சனால அங்க சக்சஸ் பண்ண முடியுமா? நம்ம கூட்டு போனோம் அப்படின்னா, அவன் இப்போ வாலிபால் கூட்டு போனா, வாலிபால் நல்லா விளையாட முடியுமா? அப்படின்னு நம்மளால டிசைட் பண்றதுக்கு வந்துட்டு இண்டிவிஜுவல் பொறுத்து தான், இண்டிவிஜுவல் கன்சன்ட்ரெயின்ட் தான் அங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அடுத்து பாருங்க. வாட் டூஸ் திஸ் பர்சன் நீட் டு குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஹியர். அப்போ வாலிபால் பிளேயரா அவன ரெடி பண்ண போறோம் அப்படின்னா, அவனுக்கு என்னென்ன தேவைப்படுது அங்க, அந்த இதில டெவலப் பண்றதுக்கு, குரோத் அதில வளர்றதுக்கும், அதில அவன் டெவலப் ஆகுறதுக்கும் என்னலாம் தேவைப்படுது அப்படின்னு ஆ இண்டிவிஜுவல் கன்சன்ட்ரெயின்ட் வச்சு தான் நம்மளால ஆ முடிவு பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்விரான்மென்ட்னாலே நம்ம சுத்தி இருக்குது. என்ன சொன்னா, வாட் இஸ் தி கல்ச்சர் லைக்? நம்ம சுத்தி இருக்கிறோட கல்ச்சர பொறுத்து தான் நம்மளோட செயல்பாடுகளுக்கும், நம்மளோட வளர்ச்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாட் பவர் டைனமிக்ஸ் எக்ஸிஸ்ட். அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய பவர், நம்ம உடம்புல ஆல்ரெடி என்ன சக்தி இருக்கோ, அத பொறுத்து தான் நம்மளோட டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அடுத்து வந்துட்டு ஸ்டாஃப்ஸ் செட் அப் ஃபார் சக்சஸ். நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட பங்களிப்பு. இப்ப ஒருத்தவங்க ஸ்டாஃப்ஸ் நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்றோம் அப்படின்னா, நம்ம சுத்தி இருக்கவங்க ஸ்டாஃப்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி அமையறாங்களோ, அத பொறுத்து தான் நம்மளோட டெவலப்மெண்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டூஸ் தி பிசிக்கல் ஸ்பேஸ் ஹெல்ப் ஃபார் அதாவது நம்மளோட உடல் ரீதியாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுதா, நம்மளுக்கு அதுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் ஹூ இஸ் பெஸ்ட் சூட்டட் டூ இட். ஒரு விஷயத்த பண்றதுக்கு, ஒரு இதுக்கு செய்றதுக்கு யார் கரெக்ட்டா இருப்பா? இப்போ ஒரு செயல செய்றதுக்கு யார் கரெக்ட்டா இருப்பா? அப்படின்னு செலக்ட் பண்றது. பிளே தி ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த் அப்படின்னா, அ அந்த ஒரு செயல செய்றதுக்கான ஸ்டாஃப்க்கு ஸ்ட்ரென்த் இருக்கா? அந்த ஸ்ட்ரென்த் இருந்தா ஒரு செயல ஒருத்தவங்களுக்கு குடுக்க முடியும். அதுதாங்க பிளே தி ஸ்டாஃப்ஸோட ஸ்ட்ரென்த். அந்த செயல செய்றதுக்கான ஸ்ட்ரென்த் அவங்ககிட்ட இருக்கா? அது அங்க ரோல் பண்ணுது. டாஸ்க் கான்சன்ட்ரேட்ல.
அடுத்து பாருங்க கிளாரிட்டி இன் கம்யூனிகேஷன். அவங்க பேச்சு கம்யூனிகேட் பண்றதுல, இன்டராக்ட் ஆகுறதுல கிளாரிட்டியா இருந்தாங்க அப்படின்னா, அவங்க சக்சஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பாலிசி அண்ட் ப்ரொசீஜர் இப்போ ஒரு கேமே விளையாடுறோம் அப்படின்னா, அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும்ல, அத நம்ம ஃபாலோ பண்ணணும்ல. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ள நம்ம பண்ண முடியுதான்னு பார்க்கிறது தான் டாஸ்க் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். வாட் டூ தி அத்லெட் நீடட் இப்போ அ அந்த இத செய்றதுக்கான அ ஒரு செயல செய்றதுக்கான அவங்ககிட்ட அந்த இது இருக்கா? வாட் டூ தி அத்லெட் நீடட் அந்த செயல் செய்றதுக்கான ஆ அ திறமை வந்துட்டு அந்த அத்லெட்ல இருக்கா? அப்படின்னு பார்க்குறது தான் டாஸ்க் கன்ஸ்ட்ரெயின்ட். வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஆ இப்ப பாருங்க. இண்டிவிஜுவல் கன்ஸ்ட்ரெயின்ட். இண்டிவிஜுவல்னாலே தனிப்பட்டன்னு வந்துரும். தனிநபர் குறிக்குது. தீஸ் ரிலேட்டட் டூ தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி பெர்சன் பெர்ஃபார்மிங் தி மூவ்மெண்ட் பெர்ஃபார்மிங் தி மூவ்மெண்ட். இன்க்ளூடிங் தீஸ் இன்க்ளூடிங் தேர் பிசிக்கல் அட்ரிபியூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸ்ட்ரென்த், ஃப்ளெக்சிபிலிட்டி, பாடி சைஸ். இது இண்டிவிஜுவல் கன்சர்ன்ல தனிப்பட்டவங்களோட ஆ கட்டுப்பாடுகள். தனிப்பட்டவங்க கட்டுப்பாடுகள்னாலே ஒரு இது கண்ட்ரோல்லாம் இருக்கிறது தான். அது எத எத பொறுத்துலாம் வரையறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த், ஃப்ளெக்சிபிலிட்டி, பாடி சைஸ். அ அத பொறுத்து அவங்களோட பிசிக்கல் அட்ரிபியூட்ட பொறுத்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், மூவ்மெண்ட்லாம் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. These related to the characteristics of the person performing the movement, including their physical attributes. Performing the movement ஒரு பர்சனோட செயல்பாடுகளும், அவங்களோட அசைவுகளும், அவங்களோட உடல் உடுக்க திறமைய பொறுத்து தான் அமையும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. எக்ஸாம்பிள் பாருங்க. ஸ்ட்ரென்த், ஃப்ளெக்சிபிலிட்டி, பாடி சைஸ். நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கவங்க வந்து சில விஷயங்கள் நல்லா பண்ண முடியும். அந்த மாரி ஃப்ளெக்சிபிலிட்டியா இருக்கவங்க இப்ப ஜிம்னாஸ்டிக் பண்றாங்க. அது மாரி அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு எத பொறுத்து அமையுதுன்னா, அவங்களோட பிசிக்கல் ஆ அட்ரிபியூட்ஸ பொறுத்து அமையுது. இது வந்துட்டு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும் அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருக்காரு. அண்டு சைக்காலஜிக் ஃபேக்டர் அது கூட சைக்காலஜிக் ஃபேக்டரும் அதுல வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எடுத்துக்காட்டுக்கு மோட்டிவேஷன், ஃபியர். மோட்டிவேஷன்னா நம்மள நாமே மோட்டிவேட் பண்றது. இன்டர்னல் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் இருக்கு. 2மே இருக்கு. நம்ம இன்னது நம்ம இத பண்ணணும், இத செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மள நாமளே மோட்டிவேட் பண்ணி, விடாமுயற்சி பண்ணி பண்றாங்கல்ல. அது வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும். அதத்தான் இவரு அங்க சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்க காக்னிட்டிவ் எபிலிட்டீஸ். காக்னிட்டிவ் எபிலிட்டீஸ்னா அறிவு சார்ந்த எபிலிட்டீஸ். அதுல வந்துட்டு அட்டென்ஷன். அவங்க வந்து சில பேரு ஒரு விஷயத்த நல்லா உற்று நோக்கி பார்ப்பாங்க. ஒரு சில விஷயத்த வந்து நல்லா கவர்ந்து லேர்ன் பண்ணிக்க நல்லா ட்ரை பண்ணி இது பண்ணுவாங்க. அது அவங்க ஒவ்வொருத்தவங்கள பொறுத்து மாறி, மாறி இருக்கும். அது வந்துட்டு இண்டிவிஜுவல் கன்ஸ்ட்ரெயின்ட்ல வருது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சைல்டு பிசிக்கல் மெச்சூரிட்டி. அதாவது ஒரு பிசிக்கலா அவங்க ஓரளவுக்கு மெச்சூர் ஆயிருக்காங்க. அண்ட் கோஆர்டினேஷன் லெவல்ஸ். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட கோஆர்டினேஷன் இருக்கும். டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் தி எபிலிட்டி டூ பெர்ஃபார்ம் தி செர்டைன் மூவ்மெண்ட். அதாவது ஒரு குறிப்பிட்ட மூவ்மெண்ட் பண்றதுக்கு ஒரு குழந்தைகளோட பிசிக்கலா மெச்சூரிட்டியும், ஆம் கோஆர்டினேஷன் லெவல பொறுத்தும் அது ஒருத்தவங்களுக்கு வேறுபடும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. வில் தேர் மோட்டிவேஷன் அண்ட் ஃபியர். அதாவது ஒருத்தவங்க நல்லா எல்லாமே பண்ணக்கூடிய இருப்பாங்க. ஆனா அவங்க வந்துட்டு மே ஒரு இடத்துல போகும்போது பயந்துட்டோ, ஆ இதனால பண்ண முடியாதோ அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, அது வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் இண்டிவிஜுவல் கன்ஸ்ட்ரெயின்ட். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபிரெண்ட்ஸ். இண்டிவிஜுவல் கன்ஸ்ட்ரெயின்ட்னா பாருங்க, பர்சனுக்கு மாறுபடக்கூடியது. இது ஒரு பர்சனோட பிசிக்கலும், ஆ மென்டலும் பிசிக்கலாவும், மென்டலாவும் ஆ அவங்களோட அறிவு சார்ந்தும் வேறுபடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிசிக்கல்ல வந்துட்டு அவங்க பிசிக்கல பொறுத்து அவங்களோட செயல்பாடுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம அவங்களோட சைக்காலஜிக்கலா சைக்காலஜிக்கலாவும் அவங்களோட செயல்பாடுகள் மாறுபடும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அறிவு சார்ந்து அவங்களோட செயல்பாடுகள் மாறுபடும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. ஒருத்தவங்களோட பிசிக்கல் மெச்சூரிட்டியும், அ கோஆர்டினேஷன் எபிலிட்டி லெவலும் பொறுத்து அவங்களோட ஒரு குறிப்பிட்ட மூவ்மெண்ட்ட பண்றதுக்கான அவங்களோட எபிலிட்டிய வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுங்காட்டியும் நல்லா தான் அவங்க பிசிக்கலா வளர்ந்திருந்தாலும், ஸ்கில்லா இருந்தாலும், அவங்களுக்குள்ள அந்த மென்டலா அவங்க வந்துட்டு நம்மளால அது பண்ண முடியாதோ அப்படின்ற ஒரு ஃபியர் வரும்போது, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து இண்டிவிஜுவல் வந்துட்டு ஆ மாறுபடும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இதுதான் இண்டிவிஜுவல் கன்ஸ்ட்ரெயின்ட். அடுத்து பாருங்க. அடுத்து வந்துட்டு என்னன்னா என்விரான்மென்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். என்விரான்மென்ட்னாலே நம்மளுக்கு தெரியும். சுற்றுச்சூழல் நம்ம சுத்தி இருக்கிற அமைப்பு பொறுத்து நம்மளோட டெவலப்மென்ட் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றது தான் என்விரான்மென்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். பாருங்க.
These refer to the external condition that influence movement. எக்ஸ்டர்னல் கண்டிஷன் வந்துட்டு எக்ஸ்டர்னலா நம்ம சுத்தி இருக்கிறது வந்துட்டு நம்மளோட சுத்தி இருக்க கண்டிஷன் வந்துட்டு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் தி மூவ்மெண்ட் நம்மளோட மூவ்மெண்ட்டை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. சச் அஸ் த பிசிக்கல் என்வாயன்மெண்ட் அதாவது பிசிக்கலா இருக்க என்வாயன்மெண்ட் வந்துட்டு டெரைன், வெதர் ஓகேங்களா? அடுத்து சோசியல் என்வாயன்மெண்ட் வந்து பிரசன்ஸ் ஆஃப் அதர்ஸ், கல்ச்சரல் நார்ம்ஸ். ஆ அது சோசியல் சுத்தி இருக்க சோசியல் வந்துட்டு என்னது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிசிக்கல் நம்மளுக்கு உள்ள இருக்குது. அடுத்து சுத்தி இருக்க பிசிக்கலா இருக்கக்கூடிய ஏரியாவுனா, அடுத்து வந்துட்டு என்னன்னா சோசியல் நம்ம சுற்றுச்சூழலை பொறுத்து இருக்கிறது. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபார் இன்ஸ்டன்ஸ் எ சைல்ட் எபிலிட்டி டு ரன் எ ஸ்லிப்பரி சர்ஃபேஸ் ஆர் பிளே எ ஸ்போர்ட்ஸ் இன் எ க்ரௌட் பார்க் வுட் பி இன்ஃப்ளூயன்ஸ் பை என்வாயர்மெண்ட் கன்சன்ட்ரைன். பாருங்க, இப்போ ஸ்லிப்பரி சர்ஃபேஸ்ல வந்துட்டு ஓடணும் அப்படின்னா, அதுக்கான எபிலிட்டி அந்த பசங்களுக்கு தேவை. ஆ பிளே ஸ்போர்ட்ஸ் இன் ஏ க்ரௌட் பார்க் அதாவது நல்லா கூட்டமா இருக்கிற இடத்துல எதுவும் விளையாட முடியாது. அது வந்துட்டு அவங்களோட இத வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. இது வந்துட்டு என்வைரன்மென்ட் கன்ஸ்ட்ரெய்ன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பர்சனோட டெவலப்மெண்ட் வந்து சுத்தி இருக்க சுற்றுச்சூழல பொறுத்து பாதிக்கப்படுது. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அதுவும் வந்துட்டு என்வைரன்மென்ட் கன்ஸ்ட்ரெய்ன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் ரெஃபர் டூ தி எக்ஸ்டர்னல் கண்டிஷன் ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் கண்டிஷனாலே வெளிய இருக்கிறோட கண்டிஷன பொறுத்து, நம்ம சுத்தி இருக்க கண்டிஷன பொறுத்து மூவ்மெண்ட் வந்துட்டு பாதிக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. பிசிக்கல் என்வைரன்மென்ட் இருக்கு, சோசியல் என்வைரன்மென்ட் இருக்கு. பிசிக்கல் என்வைரன்மென்ட்ல வந்து டெரெயின், வெதர் நம்ம சுற்றி இருக்க சூழ்நிலையை பொறுத்து இருக்கு. சோசியல் என்வைரன்மென்ட் வந்து பிரசன்ஸ் ஆஃப் தி அதர்ஸ் நம்ம கூட ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம சப்போர்ட் பண்றாங்க, மோட்டிவேட் பண்றாங்க, புஷ் பண்றாங்க. அது வந்துட்டு நம்மளுக்கு பண்றதுக்கான விஷயங்கள் இருக்கு. கல்ச்சுரல் நார்ம்ஸ் நம்மளுக்கே வித்தியாசமே தெரியும். இப்ப நம்ம நம்ம ஸ்லாங்கு சென்னையில ஒரு மாரி பேசுவாங்க, திருநெல்வேலியில ஒரு மாரி பேசுவாங்க. அவங்க எல்லாத்துக்குமே அந்த ஸ்லாங் கூட அங்க இருக்க என்வைரன்மென்ட்ட பொறுத்து தான் அது வந்திருக்கு. சுத்தி இருக்கிறத பொறுத்து தான் அவங்களோட இதாயிருக்கு. ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அண்டு ப்ராக்டிக்ஸ் அவைலபிள் ஓகேங்களா? டைம் வந்து அவைலபிள் எவ்வளோ இருக்கா பொறுத்து, அத பொறுத்து கூட அது டைமே இல்லாம இருந்தாங்கன்னா, அவங்களால ஒழுங்கா இது பண்ண முடியாது. டைம் கிடைச்சது அப்டின்னா, அவங்களால அதில கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இது வந்து என்விரான்மென்ட் அ கன்ஸ்ட்ரெயின்ட் பாருங்க. ஃபார் இன்டென்ஷன் எ சைல்ட் எபிலிட்டி டூ ரன் ஆன் ஸ்லிப்பரி சர்ஃபேஸ். ஒருத்தவங்க வழுவக்கூடிய சர்ஃபேஸ்ல வந்து அ ஒ ஒ ரன் பண்ணணும் அப்டின்னா, இல்ல அதில பிளே ஆர் ஸ்போர்ட்ஸ் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்டின்னா கூட, அ அவங்களுக்கு கஷ்டம் இல்ல. அது சுத்தி இருக்க என்வைரன்மென்ட் கண்டிஷன பொறுத்து தான் மாற முடியும். இப்போ ஒரு கூட்டமா இருக்க ஒரு பார்க்ல போய் ஒருத்தவங்க விளையாடணும், ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பண்ணணும் அப்டின்னாலும், அங்க முடியாத ஒரு விஷயம். அது வந்துட்டு என்வைரன்மென்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். அடுத்து பாருங்க ஃபிரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். டாஸ்க் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். டாஸ்க்னாலே நம்மளுக்கு தெரியும். ஒரு செயல செய்வதற்கானது. அ தீஸ் ரிலேட்டட் டூ தி ஸ்பெசிஃபிக் ரெக்யூர்மென்ட் ஆஃப் தி டாஸ்க் ஆர் ஆக்டிவிட்டி. ஏதாவது ஒரு செயல செய்றது ஒரு டாஸ்க்னாலே ஒரு இத பண்ண முடியுமா அப்படின்னு சொல்றது தான் டாஸ்க்கு. இன்க்ளூடிங் த ரூல்ஸ் ஆஃப் தி கேம். இப்போ வந்து பாருங்க, இன்க்ளூடிங் தி ரூல்ஸ் ஆஃப் தி கேம். தி எக்யூப்மென்ட்ஸ் யூஸ்டு அண்ட் தி கோல்ஸ் ஆஃப் தி மூவ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், த ரூல்ஸ் ஆஃப் தி பாஸ்கெட்பால், தி டைப் ஆஃப் பால் என்ன டைப் ஆஃப் பால் யூஸ் பண்றோம்? அண்ட் தி கோல் ஆஃப் ஸ்கோரிங் ஸ்கோர் எப்படி பண்றது? பாஸ்கெட்பால் ஆல் ரெப்ரசன்ட் டாஸ்க் கன்சன்ட்ரேட். இப்போ நம்ம எப்படி போய் ஷூட் பண்ணி கோல் போட முடியும்? அந்த ரூல்ஸ் எப்படி ஃபாலோ பண்றது? என்ன டைப் ஆஃப் பால் யூஸ் பண்ணணும்? அப்படின்னு சொல்ற எல்லாமே என்னதுன்னா, டாஸ்க் கன்சன்ட்ரேட் இது எல்லாமே அந்த டாஸ்க் கன்சன்ட்ரேட்குள்ள வருது. டாஸ்க் கன்சன்ட்ரேட் தீஸ் ரிலேட்டட் டூ தி ஸ்பெசிஃபிக் ரெக்யூர்மென்ட் ஆஃப் தி டாஸ்க். ஸ்பெசிஃபிக்னா இந்த ஷூட் நீ போடு, இந்த இடத்துல ஸ்பைக் பண்ணு. ஏதாவது ஒண்ணு சொல்றோம் அப்படின்னா, அது வந்து ஸ்பெசிஃபிக்கா டாஸ்க். அதாவது ஆக்டிவிட்டி ஏதாவது ஒரு செயல பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லுதா டாஸ்க்கு கன்சன்ட்ரேட்னா இந்த செயல இத செய்யறதுக்கான முடியுமா? இன்க்ளூடிங் தி ரூல்ஸ் ஆஃப் தி கேம். அதாவது இந்த ரூல்ஸ்னா பாருங்க, ஒரு ரூல்ஸ்னா அந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணி தான் நம்ம கேம் ப்ளே பண்ணணும். அப்ப அந்த வந்துட்டு அது வந்துட்டு இந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணி உன்னால இது பண்ண முடியுமா? அப்படின்றது தான் அங்க டாஸ்க்கேவும். ஆ எக்யூப்மென்ட் யூஸ் இந்த பால்ல தான் பண்ணணும். ஆ இந்த சைஸ்ல இருக்க பால் தான் பண்ண முடியும். ஆ அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்களே. இப்ப ஒரு வாலிபால்னா, அதுல இவ்வளோ ஏர் பிரஷர் இருக்கணும், இந்த சைஸ் இருக்கணும், இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கணும், இந்த வெயிட் இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. அது எல்லாமேவும் டாஸ்க் கன்சன்ட்ரேட்ல தான் வருது. ஏன்னா அந்த பால்ல தான் நீ சர்வீஸ் போடணும், விளையாடணும், ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்றது. அந்த பால்ல அந்த செயல நீ செய்யணும் அப்படின்னு சொல்றது அ டாஸ்க் கன்சன்ட்ரேட். ஃபிரெண்ட்ஸ் இது உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நெனைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். ஹவ் தி கன்சன்ட்ரைன் இன்ட்ராக்ட்னா எப்படி இருக்குன்னா, தீஸ் 3 கன்சன்ட்ரைன்ஸ் ஆர் நாட் இண்டிபெண்டன்ட். இந்த 3மேவும் தனித்தனியானது கிடையாது.
தே இன்ட்ராக்ட் ஒ ஒண்ணுக்கு ஒண்ணு வந்துட்டு இன்ட்ராக்ட் ஆகுது. இன்ஃப்ளூயன்ஸ் ஈச் அதாவது இது இத பாதிக்கும், அது அத பாதிக்கும்னு சொல்றாங்க. அதாவது டாஸ்க் வந்துட்டு என்வைரன்மென்ட் பாதிக்கலாம். என்வைரன்மென்ட் வந்து இண்டிவிஜுவல பாதிக்கலாம். இண்டிவிஜுவல் வந்துட்டு டாஸ்க்க பாதிக்கலாம். அதாவது 2 இது எதுமேவும் இண்டிபெண்டன்ட் தனித்துவமானது கிடையாது. ஒண்ணுக்கு ஒண்ணு வந்துட்டு தொடர்புடையது மற்றும் இது அத அஃபெக்ட் பண்ணும். அது வந்துட்டு இத அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஈச் அதர் சேஃபிங் தி டெவலப்மென்ட் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆஃப் தி மோட்டார் ஸ்கில்ஸ். மோட்டார் ஸ்கில்ல டெவலப் பண்றது வந்துட்டு 3மேவும் ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டராக்ட் பண்ணும், ஒண்ணுக்கு ஒண்ணு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, எ சைல்டு பிசிக்கல் எபிலிட்டீஸ் இண்டிவிஜுவல் கன்சன்ட்ரேட். ஓகேவா? பிசிக்கல் எபிலிட்டி வந்துட்டு இண்டிவிஜுவலா இருக்கு. மேபி லிமிட்டட் பை தி டெரைன். அதாவது லிமிட்டட் பை தி டெரைன் என்வைரன்மென்ட் கண்டிஷன்ஸ். அது வந்துட்டு என்வைரன்மென்ட் அதாவது அவரோட லிமிட்டட் வந்துட்டு என்வைரன்மென்ட் கண்டிஷன். அது கேம் தி ரூல் ஆஃப் தி ரூல்ஸ் ஆஃப் தி கேம். அதாவது ஒரு கேமோட ரூல்ஸ் வந்துட்டு டாஸ்க் கன்ஸ்ட்ரெயின். ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க. பை அண்டர்ஸ்டாண்டிங் தீஸ் கன்சன்ட்ரெயின்ட் 3மே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கோச்சஸ், டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் யாரா இருந்தாலும் இத நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா, கேன் கிரியேட் எ மோர் எஃபெக்டிவ் லேர்னிங் என்வைரன்மென்ட் அண்ட் டெய்லரிங் இன்டர்வென்டேஷன் டு மீட் இண்டிவிஜுவல் நீட்ஸ். அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்டூடண்ட்ஸோ, ஒரு பையனுக்கோ அவன் வந்துட்டு மோர் எஃபெக்டிவ் லேர்னிங் என்வைரன்மென்ட் அண்ட் டெய்லரிங். அதாவது நம்ம அவனுக்கு வந்துட்டு கிரியேட்டிங் மோர் எஃபெக்ட் அதாவது புதுவிதமான நல்ல எஃபெக்ட் குடுக்கக்கூடிய ஒரு ஆ சிச்சுவேஷன உருவாக்கி குடுக்கலாம். ஆ அ அப்படின்ற மாரி அதாவது டீச்சர்ஸோ, கோச்சஸோ இந்த 3 பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பையனோட டெவலப்மென்ட்க்கு எஃபெக்டிவான ஒரு சிச்சுவேஷன நம்ம கிரியேட் பண்ணி குடுக்க முடியும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எ கோச் மைட் அட்ஜஸ்ட் த ரூல்ஸ் ஆஃப் தி கேம். இப்போ ஒரு ரூல்ஸ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி குடுக்குறாங்க. அப்படின்னும்போது ஒரு யங்கர் பிளேயருக்கு இது இது இல்லாம நீ பண்ணி பாரு. ஃப்ரீயா விளையாடு. இது ஃபவுல் ஆயிரும்னு நெனச்சு ப்ளே பண்ணாத. இப்போ பாஸ்கெட் பால் போம்போது, நீ இந்த இடத்துல ஃபவுல் பண்ணிருவ அப்படின்னு சொல்லி பண்ணாத. நீ ஃபவுல் பண்ணாலும் பரவால்ல. நல்லா ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஃப்ரீடம் குடுக்குறோம் அப்படின்னா, அவனோட ரியல் எபிலிட்டி வெளிய வரும் அங்க. அப்போ வந்து நம்ம அவனுக்கு வந்துட்டு டெவலப் பண்றதுக்கான நம்ம சிச்சுவேஷன் உருவாக்கி குடுக்குறோம். அப்படின்ற மாரி தான் அங்க சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் எ கோச் மைட் அட்ஜஸ்ட் த ரூல்ஸ் ஆஃப் தி கேம் டு அக்கமடேட் தி எபிலிட்டி ஆஃப் யங்கர் ஆர் லெஸ் ஸ்கில்ட் பிளேயர். இப்ப கம்மியான அதாவது ஒரு பிளேயர் இருக்கான், நல்லா விளையாடுறான். அவன் ஒரு ஃபியரோட விளையாடுறான். அந்த இடத்துல ஃபவுல் பண்ணிருவான் அப்படின்னு சொல்லி, அத ஒரு இந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அந்த ரூல்ஸவே மைண்ட்ல போட்டே ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அவனால அவனோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ வெளிய பண்ண முடியாது. "நீ இந்த இடத்துல ஃபவுல் பண்ணாலும் பிரச்சனை இல்ல. அத சரி பண்ணிக்கலாம். நீ உன் கேம் விளையாடு" அப்படின்னு சொல்லி ஃப்ரீயா நம்ம சொல்லி விளையாட விட்டோம் அப்படின்னு வச்சுக்க, அவன் என்ன பண்ணுவான், அவனோட எபிலிட்டிய ஃபுல்லா குடுத்து அந்த ஃபவுல கண்டுக்காம விளையாடுவான். அந்த இத வந்துட்டு சக்சஸ் பண்ணி முடிச்சுருவேன். ஸோ, இது மாரி நம்ம ஒரு சில விஷயங்கள அட்ஜஸ்ட் பண்ணி குடுத்தோம். அவனோட இத புரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கோம் அப்டின்னா, ஒரு பையனோட டெவலப்மெண்ட் வந்து நல்லாருக்கும் அப்டின்னு சொல்லி இந்த நியூவெல்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஆ உடற்கல்வி உறவுகளே தேங்க் யூ. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஆ சம்டைம்ஸ்ல எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. நானு இத புதுசா இப்ப தான் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நான் இன்னும் ரெஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு புதுசா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆ அடுத்தடுத்த டாபிக்கு நான் வீடியோ போட்டுட்டே இருப்பேன். அது உங்களுக்கு உடனே வரணும் அப்டின்னா, அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். மேலும் இது கூட வந்துட்டு கீழ வந்துட்டு ஆ ஆ டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோக்கான லிங்க்க வந்துட்டு நான் குடுத்துருக்கேன். உங்களுக்கு இது பார்த்துட்டீங்க அப்டின்னா, அடுத்த வீடியோ வந்துட்டு கீழ இருக்க லிங்க்க டச் பண்ணீங்க அப்டின்னா, நம்ம யூனிட் 1ல இருக்க வீடியோஸ்லாம் வரும். பிசிக்கல் ரிலேட்டடா நான் போட்டிருக்க எல்லா வீடியோவுமேவும் அதில லிங்க்ல குடுத்துருக்கேன். ஸோ அடுத்த வீடியோ பார்க்கணும் அப்டின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு அந்த வீடியோ டச் பண்ணி பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.